குட் மார்னிங்ப்பா. சரி ஓகேப்பா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸோட செகண்ட் கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஸோ பூலியன் அல்ஜிப்ரா அண்ட் கேட் இதுல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு 25 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களாப்பா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் என்னப்பா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் NAND and NOR functions are commutative and associative. Both NAND and NOR functions are neither commutative nor associative. NAND and NOR functions are associative but not commutative. NAND and NOR functions are commutative but not associative. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் லா ரிலேட்டடான கொஷின்ஸ்க்கு நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் தான் அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? யூனிவர்சல் கேட். ஓகேங்களா? இந்த ஒரே ஒரு பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சா இந்த கொஷின் அடிச்சிடலாம். ஸோ யூனிவர்சல் கேட். ஸோ யூனிவர்சல் கேட் எதுப்பா நமக்கு NAND and NOR. NAND and NOR. ஓகேங்களா? யூனிவர்சல் கேட் ஆர் நாட் அசோசியேட்டிவ். நாட் அசோசியேட்டிவ். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சதுதான் இந்த கொஷின்ஸ் ஈஸியா அடிக்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி குமிட்டேட்டிவ் லானா என்னப்பா? ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்ததுதான்ப்பா. A டாட் பி ஈக்குவல் டு பி டாட் பி. அசோசியேட்டிவ் லானா என்னப்பா? ஸோ அசோசியேட்டிவ் லானா என்னது? ஜஸ்ட் பிராக்கெட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணி போட்டா அது வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ A பிளஸ் B பிளஸ் C. ஓகேங்களா? ஸோ இது ப்ரூஃப்லாம் ரொம்ப லென்த்தியா இருக்கும்ப்பா. ஓகேங்களா? ஜஸ்ட் பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. யுனிவர்சல் கேட்ஸ் ஆர் நாட் அசோசியேட்டிவ். இப்படி பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷன் டி. ஓகேங்களா? மத்த எல்லா கேட்டுமே ஓகேங்களா? இந்த யுனிவர்சல் கேட் விச் மீன்ஸ் NAND அண்ட் NOR கேட்டை தவிர்த்து மத்த எல்லா கேட்டுமே என்னப்பா? NAND அண்ட் NOR கேட்டை தவிர்த்து மத்த எல்லா கேட்டுமே என்னது? அசோசியேட்டிவ் தான். அதே மாதிரி ஆல் கேட்ஸ் ஆர் குமிட்டேட்டிவ். ஓகேங்களா? அண்ட் ஆர் NAND NOR XOR XNOR எல்லாமே குமிட்டேட்டிவ். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட் தான் நமக்கு முக்கியம். யுனிவர்சல் கேட்ஸ் ஆர் நாட் அசோசியேட்டிவ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இதுக்கு ஆப்ஷன் டியை நம்ம பிக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆகலாம்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் த கேட். ஓகேங்களா? கேட் கொடுத்துட்டாங்க. கேட்ல வந்து அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே நமக்கு கேட் கொடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் என்ன கேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ப்பா. ஓகேங்களா? இப்ப கிவன் கேட் என்னப்பா? கிவன் கேட் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு கொடுத்த கேட் பாத்தீங்கன்னா XNOR கேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? XNOR கேட் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு ஒரு இன்புட் ஏயோட கனெக்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு இன்புட் லோவா கனெக்ட் பண்ணிருக்காங்க. விச் மீன்ஸ் 0. ஓகேங்களா? ஸோ XNOR கேட்டோட நம்மளோட அவுட்புட் எப்படிப்பா நமக்கு இருக்கும்? அவுட்புட் ஈக்குவேஷன்ஸ் எப்படிப்பா இருக்கும்? ஸோ ஏ. ஸோ இது என்னது? XNORல. ஸோ XNORனால ஏ பி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம எப்படி சொல்லியிருக்கோம்? 2 இதுலயுமே பார் வரும். 2 இதுலயுமே பார் வராது. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நமக்கு அவுட்புட் இப்படிதான் நமக்கு கிடைக்கும். ஒரு XNOR கேட்டோட. ஸோ நமக்கு இன்புட் என்னப்பா? இங்க ஏபி நம்ம ஜென்ரலா எடுத்திருக்கோம். பட் இங்க நமக்கு கேட்ல என்ன கொடுத்திருக்காங்க? இன்புட் 0ன்னு கொடுத்திருக்காங்க. விச் மீன்ஸ் ஏ பார். ஓகேங்களா? ஏக்கு பதிலா நம்ம ஏ எழுதிட்டோம். பி பார். ஓகேங்களா? பி என்னப்பா? 0. ஓகேங்களா? இப்ப 0 பார் பிளஸ் இங்க ஏக்கு என்னப்பா? ஏ தான். பிக்கு என்னப்பா? 0. ஓகேங்களா? ஸோ ஏ டாட் 0 என்னப்பா? நமக்கு 0. தென் ஏ பார். ஓகேங்களா? 0 பார் என்னப்பா? 1. ஓகேங்களா? விச் மீன்ஸ் இங்க அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ பார் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப இதோட ஆன்சர் என்னப்பா? டி. ஏ பார் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுல ஒரு கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ணணும்ப்பா. ஓகேங்களா? இப்ப இது வந்து XNOR கேட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்குதா? ஸோ இங்க நமக்கு ஏ இன்புட்டா கிடைச்சிருக்கு. நமக்கு அவுட்புட் என்னப்பா? ஏ பாரா கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ ஒரு XNOR கேட்ட ஓகேங்களா? நிறைய தியரியாவும் இந்த கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேங்களா? ஒரு XNOR கேட்ட ஒரு இன்புட் நம்ம 0வா குடுக்கும்போது, இன்னொரு இன்புட் நம்ம ஏபி எனிதிங் ஓகேங்களா? இன்னொரு சைடு நம்ம இன்புட்டா குடுக்கும்போது, ஒரு இன்புட்ட நம்ம 0வா குடுக்கும்போது, அது நமக்கு எப்படி கிடைக்குது? இன்வெர்ட் ஆயி கிடைக்குது. இது ஒரு கான்செப்ட். நெறைய 1 மார்க் கேட்டிருக்காங்க. இதுவே XOR கேட்டுக்கு ஓகேங்களா? இதுவே என்னது? ஒரு XOR கேட்டுக்கு ஓகேங்களா? ஸோ இப்ப ஒரு XOR கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ஏயாவும் ஒரு சைடு நம்ம என்ன 1ஆவும் குடுப்போம். அப்படியே இதுக்கு ஆப்போசிட் தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சைடு ஏவாவும், ஒரு சைடு 1ஆவும் குடுப்போம். அப்ப நமக்கு ஏ பார் கிடைக்கும். ஸோ இது எப்படின்னு பார்த்துருவோமா? ஸோ இதோடது என்ன? ஒரு இதுக்கு பார் கேட்டா, ஒரு இதுக்கு பார் இல்ல. ஓகேங்களா? ஸோ இங்க பார் எழுதியிருக்கோமா? அப்ப இங்க பார் வராது. பி இங்க பார் இல்ல, இங்க பார் வந்துரும். இதுதான் அவுட்புட் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க ஏக்கு என்னப்பா? 1. ஏக்கு வந்து ஏ, பிக்கு என்னப்பா? 1. ஸோ ஏ பார்
1 பிளஸ் ஏக்கு என்னப்பா ஏ, பிக்கு என்னப்பா 1 ஸோ 1 பார். ஸோ இங்க 1 பார் என்னப்பா நமக்கு 0 ஆயிரும். ஓகேங்களா? 0 தென் இங்க என்னப்பா ஏ பார் இன்டு 1 ஏ பார். ஸோ நமக்கு ஆன்சர் என்னப்பா இது 0 ஆயிரும். ஸோ ஏ பார். ஓகேங்களா? பாத்தீங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க எம்சிக்யூவா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எக்ஸ்நார் கேட்னாலே ஒரு இதுல 0 குடுத்து ஒரு இதுல ஏ குடுத்தாங்கன்னா நமக்கு அவுட்புட் இன்வெர்ட்டடா கிடைக்கும். எக்ஸ்ஆர் கேட் அப்படின்னாலே ஒரு இதுல ஏ இன்புட் குடுத்துட்டு இன்னொரு இன்புட் வந்து நமக்கு ஹையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ 1 மீன்ஸ் ஹை, 0 மீன்ஸ் லோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹையா இருக்கும். ஓகேங்களா? நமக்கு இந்த மாரி பண்ணும்போது நமக்கு ஏ வந்து ஏ இன்வெர்ட்டடா கிடைக்குது. ஸோ எக்ஸ்ஆர் கேட்டையும், எக்ஸ்நார் கேட்டையும் எந்த மாதிரி இன்புட் கேட்டா நமக்கு இன்வெர்ட்டடா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம்ப்பா. ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ தேர்ட் கொஸ்டின் ஓகேங்களா? இந்த மாரி குடுத்துட்டாங்க. ஸோ இப்படி நமக்கு கேட் டயகிராம் குடுத்தாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேட் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இது என்னப்பா? இது ஒரு AND கேட். ஸோ பபிள் குடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கேட்டுப்பா? NAND கேட். ஓகேங்களா? NAND கேட். ஸோ NAND கேட் நம்ம எப்படிப்பா பண்ணணும்? ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். ஒரு பார் எடுக்கணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகே AND கேட்டோட ரிவர்ஸ் தான். ஓகேங்களா? அதனால A டாட் B பார் எடுத்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து இங்க இருந்து ஒரு ஒரு இன்புட்ட இங்க குடுக்குறாங்க. விச் மீன்ஸ் ஏ. ஸோ இங்க இருந்து ஒரு நாட் கேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? நாட் கேட். நாட் கேட் என்ன பண்ணும்? ஜஸ்ட் இன்வெர்ட் பண்ணி குடுக்கும். ஸோ பிங்கிறது இங்க நமக்கு பி பாரா கிடைக்கும். ஸோ இது என்ன கேட்டுப்பா? இது என்ன கேட்டுப்பா? இது ஒரு ஆர் கேட்ப்பா. ஓகேங்களா? ஆர் கேட்டோட ஒரு பபிள் மட்டும் வந்திருக்கு. அப்ப என்ன கேட்டுப்பா? இது நார் கேட். ஸோ நார் கேட்டோட ஆப்பரேஷன் எப்படிப்பா இருக்கும்? ஸோ ஏ இருக்கும். பிளஸ் பண்ணுவாங்க. இன்னொரு இன்புட் நமக்கு பி பார். 2வது ஹோல் பார். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த 2 அவுட்புட்டும் ஓகேங்களா? இந்த கேட்டோட அவுட்புட் நமக்கு என்னது? ஏ டாட் பி ஹோல் பார். இந்த இதோட அவுட்புட் என்ன நமக்கு? ஏ பிளஸ் பி பார் ஹோல் பார். 2யும் ஒரு எந்த கேட்டுக்குள்ள குடுக்குறாங்க? ஆர் கேட்டுக்குள்ள குடுக்குறாங்க. ஆர் கேட் என்னப்பா பண்ணும்? பிளஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்ப பார்ப்போமா நம்ம? ஸோ ஏ டாட் பி ஹோல் பார் பிளஸ் ஏ பிளஸ் பி பார் ஹோல் பார். ஓகேங்களா? ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணிருவோம். ஏ பார் பிளஸ் பி பார் பிளஸ் ஏ பார் டாட். ஓகேங்களா? இங்க பிளஸ் ஆயிரும். டிமார்க்ல நாம அப்ப யூஸ் பண்றோம். ஸோ ஏ பார் பிளஸ் பி பார் பிளஸ் ஏ பார் பிளஸ் டாட் இ டபுள் பார் வந்துரும். ஸோ டபுள் பார் பார் பாரும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஏ பார் பிளஸ் பி பார் பிளஸ் ஏ பார் டாட் பி. ஓகேங்களா? ஸோ இப்ப ஏ பார் பக்கத்துல ஏ பார் கொண்டு வந்துடலாம். ஏன்னா அப்பதான் நமக்கு ஈஸியா வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்ப்பா. ஓகேங்களா? ஸோ பி பார் எடுத்துட்டோம். தென் இதுல இருந்து நம்ம ஏ பார் தனியா எடுத்துரும். ஸோ ஏ பார் நம்ம தனியா எடுக்கும்போது இங்க 1 பிளஸ் பி பிளஸ் பி பாரா சேஞ்ச் ஆயிரும். ஸோ 1 பிளஸ் 1ஓட நமக்கு எத்தனை வேரியபிள் வந்தாலும் நம்ம அதுக்கோட வேல்யூ என்னப்பா? அது 1. ஓகேங்களா? ஸோ ஏ பார் பிளஸ் பி பார். ஓகே ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. பிளஸ்லயே இங்க இல்லப்பா. ஓகேவா? இங்க எல்லாமே அண்ட் ஆப்பரேஷன்ல தான் நமக்கு ஆப்ஷன் இருக்கு. அப்ப நம்ம டிமார்க்லாம் பார்ப்போம். ஸோ ஏபி ஹோல் பார் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்ப்பா? ஏ பார் பிளஸ் பி பார் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோமா? ஸோ இப்ப ஏ பார் பிளஸ் பி பாருக்கு பதிலா நம்ம இதை யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா ஸோ ஏபி ஹோல் பார் இருக்கா ஆப்ஷன்ல? இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேட் நம்ம என்ன கேட் குடுத்துருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அண்டோட இன்வெர்ஸ் ப்ராசஸ் தான் NAND. ஆரோட இன்வெர்ஸ் ப்ராசஸ் தான் நார். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அண்ட்னா என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். அதுக்கு வந்து இன்வெர்ஸ் பார் எடுத்துரும். ஆர்னா என்ன பண்ணுவோம்? பிளஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இன்வெர்ஸ் பார் எடுத்துரும். ஓகேங்களா? ஸோ பார் எடுத்து நீங்க கேட் அனலைஸ் பண்ணி போட்டாலே உங்களுக்கு ஈஸியா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருப்பா. ஓகேங்களா? தென் ஃபோர்த் கொஸ்டின் போலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் அகைன் ஒரு கேட் கொஸ்டின் தான் குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டுப்பா இது? இது ஒரு ஆர் கேட். ஓகேங்களா? ஆர் கேட்ல ஏ வந்திருக்கு. ஸோ ஒரு இன்புட் நமக்கு ஏ கிடைச்சிருக்கு. ஒரு இன்புட் பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து வருது. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம வந்து இங்க சாரி இங்க. ஓகேங்களா? இங்க பி இருக்கு. ஸோ பியோட நாட் குடுத்துருக்காங்க. ஸோ பி பார். ஓகேங்களா? ஸோ பி பார் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்ப 2யும் ஆட் பண்றோம். ஆர்னாலே ஆடிங் தானப்பா. ஸோ ஏ பிளஸ் பி பார். ஜஸ்ட் ஆட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? இங்க இது என்ன கேட்டுப்பா? இதுவும் அதே ஆர் கேட் தான். ஸோ இங்க என்ன இன்புட் வந்திருக்கு நமக்கு? பி இன்புட்டா வந்திருக்கு. இங்க டைரக்டா சி குடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அடிஷன் தான். ஸோ பி பிளஸ் சி. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணிருக்காங்க? அடுத்து 2க்கும் சேர்த்து என்ன ஒரு அண்ட் கேட் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன கேட்டுப்பா? அண்ட் கேட் தான். ஸோ ஏ பிளஸ் பி பார். ஓகேங்களா? இங்க பாருங்க. இதுல இருந்து ஒரு அவுட்புட் வந்து இங்க ஜாயின் ஆகுது. இதுல இருந்து ஒரு அவுட்புட் வந்து இங்க இன்புட்டா ஜாயின் ஆகுது.
ஸோ இது வந்து இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஏ பிளஸ் பி பார் ஓகேங்களா, ரெண்டையும் அண்டு பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா, அண்டு பி பிளஸ் சி ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நான் ப்ராக்கெட் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குது, ஏ பிளஸ் பி பார் இன்ட்டு பி பிளஸ் சி ஓகேங்களா. ஓகேவாப்பா. ஸோ இந்த இடத்துல என்னப்பா நமக்கு கிடைக்குது, ஸோ இங்க இருந்து தான் எடுத்திருக்காங்க ஓகேங்களா, இங்க இருந்து இப்படியே வந்திருக்கு ஓகேங்களா. இங்க இருந்து நமக்கு எப்படி வந்திருக்கு, இந்த இடத்துல நமக்கு அது இன்புட் வந்திருக்கு ஓகேங்களா. இந்த இடத்துல நமக்கு இன்புட் நமக்கு வந்திருக்கு. இப்படி வந்திருக்கு நமக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம், பி ஓகேங்களா. இது இங்க போயிருக்கு. இதுக்கு மட்டும் தான் சி ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்திருக்கு ஓகேங்களா. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது, பி கிடைக்குது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பி, இந்த இடத்துல நமக்கு கிடைக்குது. ரெண்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கப்பா, அகைன் நமக்கு ரெண்டு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ பிளஸ் பி பார் பி பிளஸ் சி இன்ட்டு பி ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இதை உள்ள கொண்டு போயிருவோம்ப்பா ஓகேவா. ஸோ ஏ பிளஸ் பி பார் டாட் இது உள்ள கொண்டு போயிருவோமா. ஸோ இது கூட ஃபர்ஸ்ட் பண்றோம் பி டாட் பி பிளஸ் பி டாட் சி ஓகேங்களா. ஸோ ஏ பிளஸ் பி பார் டாட் பி இன்ட்டு பி என்னப்பா, பி தான். ஸோ பி பிளஸ் பிசி ஓகேங்களா, பி பிளஸ் பிசி ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னப்பா பண்ண போறோம், ஸோ ஏ பிளஸ் பி பார் பிளஸ் இங்க பிஏ காமனா எடுத்துடலாம்ப்பா. காமன் எடுத்தோம்னா 1 பிளஸ் சி. ஸோ ஒன்னோட எத்தனை வேரியபிள் வந்தாலும் அதோட வேல்யூ நான் உங்களுக்கு ஒன்று தான் சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு என்ன, ஏ பிளஸ் பி பார் டாட் பி ஓகேங்களா. நமக்கு இது கிடைக்குது. இப்ப இதையும் உள்ள கொண்டு போய் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஏபி பிளஸ் பி பார் பி ஓகேங்களா. ஸோ என்ன ஆகும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு ஆன்சர் என்னப்பா, ஏபி ஓகேங்களா. நமக்கு என்னப்பா ஆன்சர், ஏபி. ஏபி இருக்கு ஆப்ஷன்ல, இஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி ஓகேங்களாப்பா. கொஸ்டின் புரிஞ்சதாப்பா. ஸோ எங்க இருந்து இன்புட் எடுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம கரெக்டா நோட் பண்ணணும் ஓகேங்களா. எதுக்கு அவுட்புட் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்தந்த பிளேஸ்ல என்னென்ன அவுட்புட் வருதுன்னு கரெக்டா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிருப்பா. ஓகேப்பா. ஃபிஃப்த் கொஸ்டின் வாங்கலாம் ஓகேங்களா. ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, which of the following set gates best suited for parity checking and parity generator, XR and XNOR தான்ப்பா ஓகேங்களா. இது நம்ம கிளாஸ் டிஸ்கஷன்லயே பார்த்திருப்போம். XR and XNOR கேட்டோட பாயிண்ட்ஸ்ல நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், parity checking and parity generation. இந்த XR XNOR யூஸ் ஆகுதுன்னு, இது கூட ஆட் ஒன் டிடெக்டர் அப்படின்னு சொல்லி கூட நான் சொல்லியிருப்பேன். ஸோ XR and XNOR கேட்டு தான் parity checking and generator யூஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் பார்ப்போமாப்பா. ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இது ஃபர்ஸ்ட் எப்பவுமே கேட் கொடுத்தாலே நீங்க என்ன கேட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது என்ன கேட்டுப்பா, இது ஒரு எக்ஸ்ஆர் கேட் ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ஆர் கேட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க, சேம் இன்புட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸ் தான் இங்கேயும் வருது ஓகேங்களா. ஸோ சேம் வந்து இன்புட் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்ஆர் கேட்டுக்கு எக்ஸ் எக்ஸ்ன்னு சேம் இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அவுட்புட் எக்ஸ்பிரஷன் எப்படிப்பா இருக்கும் ஓகேங்களா, ஒரு எக்ஸ்ஆர் கேட்டு தானே. ஸோ நம்ம இப்படி எழுதலாம். ஸோ ஒரு இதுக்கு பார் வரும், ஒரு இதுக்கு பார் வராது, அகைன் இதுக்கு பார் வராது ஓகேங்களா. இப்ப இதுக்கு ரெண்டுக்குமே இப்ப நான் எக்ஸ் டயக்ராம் எக்ஸ்ன்னு நான் எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் பார், ரெண்டாவது வந்து எக்ஸ் பிளஸ், அடுத்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பார் ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்னப்பா ஆன்சர், உங்களுக்கே தெரியுமாப்பா. இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வரும், நமக்கு இதுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும், 0 தான் நமக்கு வந்துட்டு ஓகேங்களா. ஸோ அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன அவுட்புட், இந்த இடத்துல அவுட்புட் 0, பட் இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் வருது ஓகேங்களா. இப்போ இதோட ட்ரூத் டேபிள் பார்த்துருக்கீங்களாப்பா, எக்ஸாக்ட் கேட்டோட ட்ரூத் டேபிள் பார்த்தீங்களா, 0 0 0 1 1 0 1 1 ஓகேங்களா. ஆட் ஒன் டிடெக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆட் ஒன்னை மட்டும் நமக்கு டிடெக்ட் பண்ணி அவுட்புட்டா கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்னப்பா கிடைச்சிருக்கு, 0 அண்ட் எக்ஸ் which means 0 ஓகேங்களா. 0 இந்த இடத்துல எக்ஸ் ஓகேங்களா. இப்போ நமக்கு அவுட்புட்டா என்ன கிடைச்சிருக்கு, இந்த 1 தான் அவுட்புட்டா வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் தான் அவுட்புட் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த 1 இங்க எப்படி அவுட்புட்டா வந்துச்சோ அதே மாதிரி 0 1க்கு பதிலாக இங்க எக்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸ் தான் நமக்கு அவுட்புட்டா வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னப்பா அவுட்புட்டா வரும், எக்ஸ் அவுட்புட்டா வரும். ஸோ அப்போ இதோட ஒரு இன்புட் எக்ஸ்,
another input x. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ்னார் எக்ஸ். ஓகேங்களா? எக்ஸ் எக்ஸ்ஆர் எக்ஸ். எக்ஸ் எக்ஸ்ஆர் எக்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு எதுப்பா நமக்கு ஆன்சரா வரும்? எக்ஸ் இந்த இடத்துல என்ன வந்துச்சு நமக்கு? இந்த இடத்துல 0 அண்ட் எக்ஸ் நம்ம பண்றோம். 0 அண்ட் எக்ஸ் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் வருது. திருப்பி இந்த இடத்துல நமக்கு என்ன வருது? எக்ஸ் வருது. ஸோ சேம் இன்புட் நமக்கு கிடைக்கும்போது எஸ் 0 நம்ம முன்னாடி போட்டதானப்பா? எஸ் சாரி, இதுல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ் வந்து இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ். ஸோ எக்ஸ் எக்ஸ் நம்ம எக்ஸ் ஆர் பண்ணும்போது நமக்கு சேம் நம்ம பண்ணும்போது நமக்கு எனக்கு கிடைக்கும் நமக்கு 0. ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்னப்பா? இதுக்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இதுக்கு ஆப்ஷன் பி 0. ஓகேங்களா? சேம் இன்புட் நமக்கு கிடைக்கும்போது நமக்கு 0 தான் கிடைக்கும். இதுக்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ 7th கொஸ்டின் வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ 7th கொஸ்டின் ஒரு ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேவா? For the switch circuit taking open as a 0 and close as a open, express the for the circuit y அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான்ப்பா. ஓகேங்களா? சீரீஸ்ல இருந்தது ஒரு ஸ்விட்ச் வந்து ஒரே ஒரு கான்செப்ட் தான்ப்பா. சீரீஸ்ல இருந்தது. சீரீஸ்ல இருந்தது which means இதானப்பா சீரீஸ். ஸோ சீரீஸ்ல இருந்தது ஒரு ஸ்விட்ச் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்ப்பா? ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? இப்ப இந்த ஸ்விட்ச் எப்படி இருக்கு? பிஎன்சி சீரீஸா இருக்கா? ஸோ பிசின்னு நம்ம கிடைச்சிருக்கு. அப்ப இந்த ஸ்விட்ச் எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்விட்சா சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன சீரீஸா இருக்கா? பியூசியும் அப்ப பிசின்னு போட்டுட்டேன். இங்க டி இருக்கு இங்க. இப்ப பேரலா இருந்தா எப்படிப்பா? பேரலா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படியே ஆப்போசிட் பிளஸ் பண்ணணும். இங்க மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க. இங்க என்ன பண்ண போறீங்க? பிளஸ் பண்ண போறீங்க. அப்ப இது ரெண்டையும் பிளஸ் பண்ணிடலாமா? which means இங்கே இங்க ஸ்விட்ச் இருக்கு. ஸோ இப்ப ரெண்டையும் இதுல ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இசி பிளஸ் டிஆ கிடைக்கும். ஓகேங்களா? ஓகேவாப்பா? தென் அகைன் எப்படி இருக்கு? சீரீஸ்ல இருக்கா? அது ரெண்டும். அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏ பிசி பிளஸ் டி. ஆப்ஷன் எங்கப்பா இருக்கு? ஏ பிசி பிளஸ் டி. ஏ பிசி பிளஸ் டி. எஸ். B, BC plus D. ஓகேங்களா? ஆப்ஷன் சி இஸ் a correct answer. The Boolean expression x equal to AB plus CD represent. எத்தனை கேட் இதுல யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி எத்தனை கேட் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதப்ப நம்ம ரிவர்ஸ் ஆர்டர்ல இருந்து நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ சிடி இருக்கா? ஸோ சி அண்ட் டி என்ன ஆப்ரேஷன்ல இருக்கு? மல்டிபிளிகேஷன் which means 2 கேட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? என்ன ஆப்ரேஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? சிடி ஒரு அண்டு யூஸ் பண்ணியாச்சு. தென் அடுத்து ஏபி அதுவும் என்னவா இருக்குப்பா? ஒரு அண்டுல தான் இருக்கு. ஸோ வித் ஏபி. இவ ரெண்டையும் என்ன பண்ணியிருக்காங்கப்பா? ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் ரெண்டையும் என்ன பண்ணியிருக்காங்க? ஆர் கேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர் கேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? இப்போ ரெண்டையும் நமக்கு பண்ணும்போது நமக்கு ஏபி பிளஸ் சிடி கிடைச்சிரும். அண்டு கேட்டா சியும் பண்ணா சிடி, ஏ பண்ணா ஏபி. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஏபி பிளஸ் சிடி நமக்கு கரெக்டான பூலியன் எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இதுல என்னென்ன கேட் யூஸ் பண்ணிருக்கோம்? 2 அண்டு கேட் ஒரு ஆர் கேட். ஓகேங்களா? 2 அண்டு கேட் அண்ட் ஆர் டுகெதர். ஓகேங்களா? 2 அண்டு கேட் அண்ட் ஆர் கேட் தானே இது? எஸ் ஆர். ஆர் கேட் டுகெதர். ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா செக் பண்ணணும்ப்பா. இல்லைன்னா கன்ஃபியூஷன் ஆகும். இங்க பாருங்க 2 ஆர் கேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டா நம்ம செக் பண்ணி ஆன்சர்ஸ் பிக் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் ஆகலாம். 9th question. So NAND gate, the combination of the NAND gates is given below. Which one of the following output logic gate is formed by this combination? ஓகேப்பா. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு போன கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரார் கேட் அந்த எக்ஸ்ஆர் கேட்டோட இன்வெர்ட் நமக்கு எப்படி இன்வெர்ட் ஆகி கிடைக்கும் அப்படின்னு சொல்றத நான் சொன்னேன். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு NAND கேட் நார் கேட். ஓகேங்களா? ஒரு NAND கேட் நார் கேட். ஓகேங்களா? இப்ப NAND கேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப இங்க நான் ஏ குடுக்குறேன். இங்கேயும் ஏ குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன கிடைக்கும்? ஜஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஒரு பார் எடுப்போம். ஓகேங்களா? விச் மீன்ஸ் ஏ டாட் ஏ ஹோல் பார். பாத்தீங்களா? இங்க நான் ஏ இன்புட் குடுத்தேன். நமக்கு என்ன பண்ணுச்சு? ஏ பார் கிடைச்சிச்சு. விச் மீன்ஸ் இன்வெர்ட் ஆகி நமக்கு கிடைக்குது. ஸோ ஒண்ணுமே இல்லப்பா. அப்ப இது இவ்வளோ இதுக்கு ஒரு இன்புட்டுக்கு ஏ, இன்னொரு இன்புட்டுக்கு ஏ குடுக்கறதுக்கு பதிலா 2யும் நமக்கு டைப் பண்ணி ஒரே இன்புட்டா ஏ குடுத்துருவாங்க.
மீன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஏ குடுத்தா நமக்கு ஏ பார் கிடைச்சிடும். இதெல்லாம் இன்வெர்ட்டர். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ஆர், எக்ஸ்நார் எப்படி ஒரு 0 ஒரு ஏ குடுக்குறோம். 1 குடுத்து ஏ குடுக்கும்போது நமக்கு இன்வெர்ட் ஆயி கிடைக்குதோ, அதே மாரி தான் சேம் நாண்ட் அண்டுன்னும். ஓகேங்களா? ஸோ 2 இன்புட்டையும் நமக்கு டைப் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இன்வெர்ட் ஆயி கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு நார் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஓகேவா? ஸோ ஏ, ஏ. ஸோ ஏ 2யும் பிளஸ் பண்ணலாம். எடுப்போம். ஓகேங்களா? ஏ பிளஸ் ஏ என்னப்பா ஏ. தென் பார் ஏ பார் கிடைச்சிருச்சா? ஸோ இப்ப இத என்ன பண்ணுவாங்க 2யும் டைப் பண்ணி ஒரே இன்புட்டா ஏ குடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்ப ஒரே இன்புட்டா நமக்கு நாண்ட் அண்ட் நார் யுனிவர்சல்ல குடுக்கும்போது நமக்கு என்னப்பா கிடைக்குது? இன்வெர்ட் ஆயி கிடைக்குதா? ஸோ அப்ப இங்க என்ன குடுத்துருக்காங்க? ஒரே இன்புட்டா தான் குடுத்துருக்காங்க. ஸோ அப்ப ஏ பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல ஏ பார் கிடைக்கும். இங்க பி குடுக்கும்போது பி பார் கிடைக்கும். ஸோ இது என்னப்பா பண்ணுவோம்? இங்க ஒரு இன்புட், இங்க ஒரு இன்புட். 2 இன்புட் இப்ப வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஏ பார் டாட் பி பார். இது நாண்ட் கேட்ல. ஸோ 2யும் மல்டிப்ளை பண்ணி ஹோல் பார் எடுத்துருவோம். இத நான் தனியா இப்ப நான் போடுறேன். ஏ பார் டாட் பி பார் ஹோல் பார். ஓகேங்களா? ஸோ ஏ பார் பார் பிளஸ் பி பார் பார். ஸோ 2 பாரும் என்ன ஆகும்? கேன்சல் ஆயிரும். நமக்கு ஏ பிளஸ் பி கிடைக்கும். ஏ பிளஸ் பின்னா என்னப்பா? அது ஒரு ஆர் கேட். அது ஒரு என்னப்பா? அது ஒரு ஆர் கேட். ஸோ 9th கொஸ்டினுக்கு நமக்கு என்னப்பா ஆன்சர்? ஆர் கேட். நமக்கு என்ன கேட்டா கிடைக்குது? ஆர் கேட்டா நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். 10th கொஸ்டினுக்கு போலாம்ப்பா. ஓகேங்களா? 10th கொஸ்டினுக்கு போலாம். இந்த 10th கொஸ்டின்ல உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான்ப்பா 10th கொஸ்டின். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். ஹவ் கேன் எக்ஸ்ஆர் கேட் அஸ் எ இன்வெர்ட்டர்? ஓகேங்களா? எக்ஸ்ஆர் கேட்ட நம்ம எப்படி இன்வெர்ட் பண்ணுவோம்? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்கள. எக்ஸ்ஆர் கேட்டுக்கு இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? மக்கப் பண்ணிக்கணும். ஈஸியா வந்து டைம் கன்சியூம் தான்ப்பா. இப்ப ஆர்ஆர்பி எக்ஸாம்னா கண்டிப்பா டைம் கன்சியூம் தான். ஸோ இதெல்லாம் எந்த இன்புட்க்கு நம்ம 1 குடுக்குறோம், எதுக்கு 0 குடுக்குறோம், எப்ப நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் நார் கேட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸ் நார் கேட். ஓகேங்களா? எக்ஸ் நார் கேட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஏயும் 0வும் குடுப்போம். ஓகேங்களா? ஏயும் 0வும் குடுப்போம். விச் மீன்ஸ் ஸோ ஏ எக்ஸ் நார் தானே. எக்ஸ் நார் பி ஈக்குவல் டு எப்படிப்பா எழுதுவோம்? நம்ம ஏ பார் பி பார் பிளஸ் ஏபி இப்படிதான் எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ ஏ குடுக்குறோம், 0 குடுக்குறோம். ஸோ ஏ 0 நம்ம குடுத்துட்டோம். ஸோ ஏ பார், பி பாருக்கு என்ன 0 பார் பிளஸ் ஏக்கு ஏ, பிக்கு என்னப்பா 0. ஸோ இது கம்ப்ளீட்டா 0 ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஏ பார் 0 பார் என்னப்பா 1. ஸோ நமக்கு ஏ பார் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்ல நம்ம கொடுக்கும்போது நமக்கு இந்த இன்புட் வந்து இப்படி இன்வெர்ட் ஆகி ஏ பாரா நமக்கு கிடைக்குது. ஸோ இப்ப நம்ம இன்புட் என்ன குடுக்கணும்? ஏயும் 0வும் நம்ம குடுக்கணும். அப்பதான் நமக்கு என்ன ஆகும்? ஹவ் கேன் வி யூஸ் எக்ஸார் கேட் அஸ் எ இன்வெர்ட்டர்? இன்வெர்ட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் படி செக் பண்ணீங்கன்னா, by connecting one input terminal logic 0 and feeding the signal by inverter to the other terminal. ஓகேங்களா? ஸோ ஒரு இதுல வந்து நம்ம 0 குடுக்குறோம். ஓகேங்களா? ஒரு இதுல நம்ம 0 குடுக்குறோம் அப்படின்னா, இன்னொரு டெர்மினல் நமக்கு என்னவா ஆகி குடுக்கும்? நமக்கு ஒரு இன்புட்ல நம்ம 1 ஏ குடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இன்வெர்ட்டடா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப இது என்னப்பா? இது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இது பாருங்க டையிங் குடுத்துருக்காங்க. நம்ம டையே பண்ண போறது கிடையாது. சரிங்களா? ம். டையே நம்ம பண்ண போறது கிடையாது. ஒண்ணுக்கு ஏ குடுக்கணும். நாண்ட் அண்ட் நார்மல் தான் நம்ம டைப் பண்றோம். எக்ஸ்ஆர், எக்ஸ்நார்க்கு வேற கான்செப்ட். நம்ம 3 கொஸ்டின்ல என்னமோ டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களாப்பா? ஸோ இந்த கொஸ்டின பாத்தீங்க நம்ம அந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போதே சொன்னேன். எக்ஸ்ஆர் கேட்டுக்கு தியரியாவும் இந்த கான்செப்ட்ட கேட்பாங்கன்னு சொல்லி, ஸோ தியரியா கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆகலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ல? ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் ஏ எக்ஸ்ஆர் ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணலாமா? ஸோ ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் ஏ. ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸ்ல இருந்து எப்பவுமே வரையணும். ஓகேங்களா? ஸோ ஏ எக்ஸ்ஆர். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? ஸோ இதை எப்படிப்பா சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸ்ஆர் வந்தா என்ன பண்ணணும்? ஓகேங்களா? பி பி எக்ஸ்ஆர் ஏயா? பி எக்ஸ்ஆர் ஏ. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஏ எக்ஸ்ஆர் பி. எப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏ பார் பி பிளஸ் ஏ பி பார். ஓகேங்களா? அப்ப இங்க ஏ ஈக்குவல் டு என்னது? பி. பி ஈக்குவல் டு என்னது? ஏ. ஓகேங்களா? ஸோ பண்ணுவோமா? ஸோ ஏ பார்னா என்னப்பா இங்க வரும்? நமக்கு பி வரும். ஸோ பி பார் டாட். ஓகேங்களா? பிக்கு என்னப்பா? ஏ. ஸோ ஏ பிளஸ்
ஏக்கு என்னப்பா ஏ ஈக்குவல் டு பி ஆல்சோ பி எடுத்துக்கிறோம். டாட் பி பார் என்னப்பா பிக்கு வந்து ஏயா அப்ப ஏ பார். ஓகேங்களா? ஸோ ஏ பாரா நமக்கு கிடைச்சிருச்சு. இதை எப்படி எழுதிக்கலாம்? ஏ பி பார் பிளஸ் ஏ பார் பி. ஓகேங்களா? ஸோ அதை இங்க எழுதிக்கலாமா? ஸோ ஏ XR ஏ பி பார் பிளஸ் ஏ பார் பி. நார்மலாவே நீங்க ஈக்குவேஷனாவே எழுதிடலாம்ப்பா. அதனால அவுட்புட் எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைக்கும்ல. பி எக்ஸ்ஆர் ஏ அதுவே நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா? இப்ப இதை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். ஏன்னா இன்னொரு டேர்மோட நம்ம எக்ஸ்ஆர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபுல் டேர்மே நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ அதை அப்ப நமக்கு என்னது ஏ எக்ஸ்ஆர் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம்? நம்ம ஏ எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏ பார் எழுதுவோம். ஓகேங்களா? விச் மீன்ஸ் ஏ பார் எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் பார். கரெக்டா? கரெக்டா அந்த மாதிரி தான் நம்ம எழுதுவோம். இப்போ நம்ம என்ன எழுதுறோம்? ஈக்குவல் டு ஸோ ஏ பார் இங்க எக்ஸ் இருக்காப்பா. ஸோ இங்க எக்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஏ பி பார் பிளஸ் ஏ பார் பி. ஓகேங்களா? பிளஸ் ஓகேங்களா? பிளஸ் ஏ எக்ஸ் பார் அப்பா இதை பார் பண்ணிடலாமாப்பா? ஸோ இதை பார் பண்ணும்போது இது என்னப்பா? இது என்ன கேட்டுப்பா? இது வந்து ஒரு எக்ஸ்ஆர் கேட். எக்ஸ்ஆர் கேட்டை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்நார் கேட் கிடைச்சிரும். ஸோ அப்போ அது எப்படி மாறிடும்? ஏ பார் பி பார் பிளஸ் ஏ பி அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ஆரை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? எக்ஸ்நாரா சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஏ பார் இங்கே உள்ள கொண்டு போறேன். ஸோ ஏ பார் ஏ பி பார் பிளஸ் ஏ பார் பி பிளஸ் இந்த ஏ உள்ள கொண்டு போறேன். ஏ பார் பி பார் பிளஸ் ஏ பி. ஓகேங்களாப்பா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஏ டாட் ஏ பார் என்னப்பா? நமக்கு அந்த டைம் என்ன ஆயிருப்பா? 0 ஆயிரும். தென் இங்க என்ன ஆயிரும்? 2 ஏ பார் பதிலாக ஏ பார் இன்ட்டு ஏ பார் தானே. ஸோ ஏ பார் பி பிளஸ் இங்க இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஸோ ஏ இன்ட்டு இங்க என்னப்பா? ஏ தான். ஸோ ஏபி. ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து பியை நம்ம காமனா எடுக்கலாமா? பியை காமனா எடுத்தோம்னா ஏ பார் ஓகே. ஸோ இங்க பியை நம்ம காமனா எடுத்தா ஏ பார் பிளஸ் ஏ. ஸோ ஏ பார் பிளஸ் ஏ என்னப்பா? நமக்கு 1 இருக்கு. ஸோ பி. பி மட்டும் தான் வரும். பி இருக்காப்பா ஆப்ஷன்ல? எஸ். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களாப்பா? ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் புரியுதா? ஸோ ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் ஏ. ஓகேங்களா? இங்க பி எக்ஸ்ஆர் ஏக்கு நம்ம எப்போ போல எக்ஸ்ஆர் எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதிரும். ஸோ தென் இதை எக்ஸ்ஆர் பண்ணும்போது ரொம்ப இன்னும் கொஞ்சம் லென்த்தியா போகும் ஈக்குவேஷன். ஸோ இதை வந்து நான் என்ன எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிடுறேன். ஸோ ஏ எக்ஸ் எக்ஸ்ஆர் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுபடி நான் இதை ஏ பார் எக்ஸ்க்கு பதிலாக நான் இந்த வேல்யூஸ் அப்படியே எழுதுறேன். தென் பிளஸ் ஏ எக்ஸ் பார் பதிலாக இங்க எக்ஸ்ஆர் கேட்டை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு என்னவா கிடைக்கும்? இப்போ எக்ஸ் ஆர் வந்து எக்ஸ் நாரா சேஞ்ச் ஆயிரும். ஸோ எக்ஸ் நாரோட எக்ஸ்பிரஷனை இங்க எழுதிருக்கேன். ஓகேங்களா? எக்ஸ் நாரோட எக்ஸ்பிரஷனை நான் இங்க எழுதிருக்கேன். எக்ஸ் நாரோட எக்ஸ்பிரஷனை நான் இங்க எழுதிருக்கேன். தென் எழுதிட்டு இதை உள்ள கொண்டு ஜஸ்ட் உள்ளதாப்பா கொண்டு போயிருக்கேன். ஜஸ்ட் உள்ள கொண்டு போய் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு பி வந்து ஆன்சரா கிடைக்கும்ப்பா. ஓகேங்களா? சரி ஓகே. அடுத்து 12th கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா? 12th கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 12th கொஸ்டின்ல ஜஸ்ட் எத்தனை கேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் அஸ் யூஷுவல் நம்ம எழுதலாம். ஸோ ஏ இன்ட்டு சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அங்க ஒரு 2 கேட் நமக்கு தேவைப்படுதா? ஸோ ஒரு 2 கேட். ஓகேங்களா? ஸோ 2 கேட் ஏ அண்ட் சி. ஓகேங்களா? அதுக்கடுத்து பி பார் இன்டு சி. ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து சியை கொடுத்துருவோம்ப்பா. ஓகேங்களா? ஸோ இங்க பி பார் அண்ட் சி அப்படின்னா என்னது? 2ல தான் இருக்கு திருப்பி. ஸோ சிக்கு ஒண்ணு கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல பி பார் கொடுக்கணும். அப்ப பிய ஒரு நாட் கேட்டோட கனெக்ட் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு இங்க பி பார் கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ அப்ப பி பாரையும் சியையும் சேர்த்து ஒரு 2 கேட்டோட கொடுக்குறேன்ப்பா. அடுத்து ஏ. ஓகேங்களா? ஸோ ஏக்கு நம்ம என்னப்பா பண்ணுவோம்? 2 நாட் கேட் யூஸ் பண்ணிடுவோமா? ஒரு நாட் கேட்ல நமக்கு ஏ பாரா கிடைச்சிரும். திருப்பி ஒரு நாட் கேட் யூஸ் பண்ணா நமக்கு ஏயா கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இது 3ஐயும் ஜாயின் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஒரு பிளஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பிளஸ் பண்ணியிருக்காங்களா? அப்ப ஒரு
ஆர் கேட்ட போட்டுறணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க. இந்த இதோட நமக்கு என்னவா கிடைக்கும்? ஏயா கிடைக்கும். ஓகேங்களா? இது என்ன? ஏ அண்ட் சி தானே. இதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ, சி. ஓகேங்களா? 2 கேட்ல. இங்க வந்து என்னது நமக்கு பி பார் சி. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். ஸோ ஏ பிளஸ் ஏசி பிளஸ் பி. ஓகேங்களா? ஏ பிளஸ் ஏசி பிளஸ் பி பார் சி. இதுல எத்தனை கேட் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிதான் கேக்குறாங்க. ஸோ ஒரு கேட், இங்க ஒரு கேட், 2 கேட், இங்க ஒரு கேட், 3 கேட், இங்க ஒரு கேட், 4 கேட், இங்க ஒரு கேட், 5 கேட், இங்க ஒரு 6 கேட். ஸோ டோட்டல் நம்ம எத்தனை கேட் யூஸ் பண்றோம்? 6 கேட் யூஸ் பண்றோம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆயிடலாமாப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ சிம்பிளிஃபை த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம 14th கொஸ்டின் பார்த்துடலாம்ப்பா. ஸோ இது இப்போ டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின்ப்பா. டிஎன்பிஎஸ்சில ஐடிஐ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? NAND, the input of the NAND gate are connected together, the resulting the circuit. உங்களுக்கு தான் சொன்னேன். NAND கேட்டையும் NAND கேட்டையும் டைப் பண்ணா நமக்கு என்னப்பா கிடைக்கும்? நாட் கேட். ஜஸ்ட் இன்வெர்ட் ஆகி கிடைக்கும். ஸோ நாட் கேட். ஓகேங்களா? ஸோ இப்போ 13th கொஸ்டினுக்கு போய்க்கலாம். அவங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க சிக்மா கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்மானால நம்ம என்னப்பா எஸ்ஓபி தான் கண்டுபிடிப்போம். ஸோ பைனா என்னப்பா நம்ம பிஓஎஸ் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ எஸ்ஓபி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப் டு 15 வரை சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஏபிசிடி எல்லா வேரியபிளுமே இருக்கு. அப்ப ஃபோர் ஃபோர் செல் வர நம்ம கேமப் தான் பண்ணணும். ஓகேங்களா? போட்டுலாமா? ஓகேங்களா? வச்சு இப்ப நம்ம ஜஸ்ட் மார்க் பண்ண வேண்டியதான். ஏபி சிடி 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேங்களா? சைட்ல நம்ம மார்க் பண்ணலாம்ப்பா. 0 0 ஏ பார் பி பார் 0 1 ஏ bar B, then 1 0 1 0 1 1 A B. ஓகேங்களா? சேம் அதே தான். 0 0 Z bar D bar 0 1 C bar B 1 0 C D bar 1 1 C D. ஓகேங்களா? ஸோ இந்த மின்டம் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம எழுத போறோம். ஸோ 1 1ங்கிற இடத்துல 1 போட்டுருவோமா? ஒரு 1 போடுறேன். தென் 5ல ஒரு 1 போடுறேன். தென் 6ல ஒரு 1 போடுறேன். தென் 7ல ஒரு 1 போடுறேன். தென் 11 11ல ஒரு 1 போடுறேன். 12ல ஒரு 1 போடுறேன். 13ல ஒரு 1 போடுறேன். 15ல ஒரு 1 போடுறேன். ஓகேங்களா? ஸோ 1லாம் பார்த்தீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் குரூப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் 8 ஒன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் குரூப் பண்ணணும். தென் 4 1, தென் 2 1, தென் சிங்கிள் 1. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்பெஷல் கேஸ். ஓகேங்களா? நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 4 ஒன்ஸ் நம்ம குரூப்பிங் பண்ணக்கூடாது. விச் மீன்ஸ் இங்க எல்லாமே பேரா இருக்கு பாருங்க. இது ஒரு பேரா இருக்கா? இது ஒரு பேரா இருக்கா? ஸோ இது ஒரு பேரா இருக்கா? இது ஒரு பேரா இருக்கா? ஸோ இந்த மாதிரி பேரா இருக்கும்போது, ஓகேங்களா? பேரா இருக்கும்போது நம்ம இந்த 4 1 குரூப்பிங் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? விச் மீன்ஸ் இந்த 4 ஒன்ஸ் நம்ம குரூப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? குரூப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பேரா உங்களுக்கு எப்போ ஒன்ஸ் கிடைக்குதோ, அந்த பேரா ஒன்ஸ் கிடைக்கிறது மட்டும் தான் நம்ம குரூப் பண்ணணும். அடிஷனலா ஆல்ரெடி பேரான ஒன்ஸ நம்ம என்ன பண்ணக்கூடாது? சேர்த்து ஒரு 4 குரூப்பா போடுறது. ஓகேங்களா? இது இதோட சேர்ந்துச்சுன்னா, இந்த பேர் ஆயிடுச்சுல. இந்த 1 பேர் ஆயிடுச்சு. இந்த 1 பேர் ஆயிரும். இந்த 1 பேர் ஆயிரும். இந்த 1 2வா பேர் பண்ணும்போது அந்த எல்லா 1மே பேர் ஆயிரும். ஆல்ரெடி பேரான 1 நம்ம தனி குரூப்பா எல்லாமே பேர்டு. இப்ப நம்ம 4ஆ போடும்போது 4 குரூப் 1ஆ போடும்போது எல்லாமே ஆல்ரெடி பேர் ஆயிருச்சு. அத வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? திருப்பி பேர் பண்ணக்கூடாது. இதுதான் ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஓகே. இப்ப நம்ம இதுல இருந்து இப்ப ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இந்த இந்த குரூப்ல இருந்து நான் ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்றேன். சோ இங்க இருந்து நமக்கு ஏபி மட்டும் தான் கிடைக்கும். சோ ஏபி தென் இது 2 காமனா எடுக்கும்போது நமக்கு சி பார் கிடைக்கும். ஓகேங்களா? பிளஸ் தென் இந்த குரூப்ப நம்ம ஃபைண்ட் பண்ண போறேன். சோ இது 2 இது 2யும் நம்ம பார்த்தோம்னா எது காமனா இருக்கு? ஏ பார் காமனா இருக்கு.
தென் இங்க பாத்தீங்கன்னா சி பார் டி. ஓகேங்களா? பிளஸ் அடுத்து இந்த குரூப் என்ன பண்றேன்? இந்த குரூப் பண்ணும்போது இது 2 கம்பேர் பண்றோம். இத கம்பேர் பண்ணா நமக்கு ஏ காமனா இருக்கு. தென் இங்க பார்க்குறோம் சிடி. ஓகேங்களா? இன்னும் ஒரே ஒரு குரூப். ஸோ இந்த குரூப் வந்து இந்த குரூப்ப நம்ம பார்க்கும்போது, இது இங்க இங்க இருக்கும்போது ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தோன்னா, ஏ பார், பி. ஸோ இது 2யும் கம்பேர் பண்றோம். இது 2யும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு சி கிடைக்குது. ஓகேங்களா? இது 2யும் நம்ம கம்பேர் பண்றோம். காமனா என்ன இருக்கு? சி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப இதோட ஆப்ஷன் என்னப்பா நமக்கு? ஏ, பி, சி பார் எங்க இருக்கு? ஏ, பி, சி பார் இந்த இருக்கு. ஸோ ஏ பார், சி பார், டி எங்க இருக்குது? இந்த இருக்கு. ஏ பார், சி பார், டி இந்த இருக்கு. ஸோ ஏசிடி, ஏசிடி இங்க இருக்கு. தென் ஏ பார், பிசி, ஏ பார், பிசி ஆப்ஷன் சி. இப்ப இந்த 4 வேரியபிள்லுமே கம்பைன் பண்ணி நமக்கு ஆன்சர் குடுத்துருப்பாங்க. பில குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அத நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? இந்த மாரி பேரா இருக்கும்போது ஆல்ரெடி கம்பைன்டு ஆயிடுச்சு அந்த 1 அப்படின்னா, அத திருப்பி நம்ம பெரிய குரூப்பா கம்பைன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது ஒரு டிஃபரெண்ட் கேஸ் கேமப்ல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமாப்பா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சாரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ப்பா. என்ன கேட்டிருக்காங்க? கரஸ்பாண்டிங் பூலியன் அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம வந்து எங்க கேட்டிருக்காங்கப்பா? ஸோ ஆப்ஷன செக் பண்ணுங்க. இது தனியா இருக்கு, இது தனியா இருக்கு. இன்னும் பிளஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பிளஸ்ல நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஓகே என்ன ஆன்சர் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 1க்கே எடுத்து பார்ப்போம்ப்பா. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணலாம்? 1க்கே நம்ம எடுத்து பார்க்கலாம். என்ன ஆன்சர் வருதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம அவுட்புட் 1க்கு மட்டும் எடுத்து செக் பண்ணலாம். ஓகேங்களா? இங்க பிஓஎஸும் குடுத்துருக்காங்க. எஸ்ஓபியும் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்ஓபி கண்டுபிடிச்சு அத இன்வெர்ஸ் பண்ணிட்டோம்னா, நமக்கு பிஓசி சாரி பிஓஎஸ் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ 1க்கு எடுத்து பார்ப்போம். ஸோ ஏ பார். ஸோ இங்க 0, 0, 0 இருக்கும். ஸோ ஏ பார், பி பார், சி பார் பிளஸ் ஏ பார், பி பார், சி பிளஸ் ஏ, பி பார், சி பார் பிளஸ் ஏ, பி பார், சி. ஓகேங்களா? மொத்தம் 4 1 தான் இருக்கு. ஸோ 4 ஈக்குவேஷன் ஆயிடுச்சு. 4 பூலியன் அல்ஜிப்ரா. ஓகேங்களா? இப்ப எது எது நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது 2யும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஏ பார், பி பார் தான் இருக்கு. ஸோ ஏ பார், பி பார் காமனா எடுத்துருவோம். ஸோ சி பார் பிளஸ் சி வரும். ஓகேங்களா? பிளஸ் இது 2ல எதுப்பா காமனா இருக்கு? ஏ, பி பார் காமனா இருக்கு பாருங்க. ஸோ ஏ, பி பார நம்ம காமனா எடுத்தா சி பார் பிளஸ் சி இருக்கும். ஸோ சி பிளஸ் சி பார் பிளஸ் சியோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? ஏ பார், பி பார் பிளஸ் ஏ, பி பார். கரெக்ட்டா? ஓகேங்களா? நமக்கு இதுதானே கிடைக்குது. ஸோ இப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? பி பார காமனா தூக்கிரலாம்ப்பா. தூக்குனோம்னா ஏ பார் பிளஸ் ஏ. ஸோ ஏ பார் பிளஸ் ஏயோட வேல்யூ என்னப்பா? 1. ஸோ நமக்கு ஆன்சர் பி பார். ஆப்ஷன் இருக்கா? எஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப எஸ்ஓபி தான். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கு? பி பார் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம போலாமாப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகேங்களா? சிம்பிளிஃபை த பூலியன் எக்ஸ்பிரஷன். ஓகே. எக்ஸ், டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட் 4 வேரியபிளையும் குடுத்துட்டாங்க. அப்ப நம்ம கீழ போட்டுற வேண்டியதுதான். கீழ போட்டுருமா? ம். எல்லாத்துக்குமே இப்படிதான்ப்பா கீழ போடணும். நெறைய பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட் ஓகேங்களா? ஸோ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 டிஃபரெண்ட் குரூப்பிங்னா நோட்ல தனியா எழுதுங்க. 8, 9, 10, 12, 13, 10, 15 ஓகேங்களா? இப்போ 1 ஸோ 1க்கு என்ன பண்ணியிருக்காங்க? 0க்கு ஒரு 1. அடுத்து 1க்கு ஒரு 1. அடுத்து 2க்கு ஒரு 1. அடுத்து 4க்கு ஒரு 1. 5க்கு ஒரு 1. 6க்கு ஒரு 1. 8க்கு ஒரு 1. 9க்கு ஒரு 1. 12க்கு ஒரு 1. 13க்கு ஒரு 1. 14க்கு ஒரு 1. ஓகேங்களா? ஸோ குரூப்பிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமாப்பா? ஸோ குரூப்பிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்
8 ஒன்ஸ நான் குரூப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்ப 8 ஒன்ஸ இப்படி நம்ம பண்ணலாமா? அப்ப இங்க 2 1 மட்டும் பண்ணிருவோம். இங்க ஒரு 1 அப்படியே இருந்துருமே. ஸோ வேற எந்த மாதிரி நம்ம குரூப்பிங் பண்ணலாம்? யோசிக்கணும். அடுத்து 4 4ஆ ஏதாவது குரூப்பிங் பண்ணலாமா? அப்படின்னு நம்ம யோசிக்கணும். 4 4ஆ நம்ம பண்ணலாமா? வேற இந்த மாரி ஃபோல்ட் பண்ணி பண்ணலாமா? ஆல்ரெடி கிளாஸ்லயே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணி பண்ணலாம். அண்ட் தென் இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி நம்ம பண்ணலாம். இதுதான் சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அத தான் நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 8 ஒன்ஸ், 4 ஒன்ஸ்லாம் இருக்கிறத விட ஃபோல்ட் பண்ணி வருதா? நமக்கு காம்பினேஷன் குரூப்பிங் கிடைக்குதா? அப்படிங்கிறதையும் நம்ம அடிஷனலா கண்டிப்பா செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நான் குரூப்பிங் பண்றேன் பாருங்க. ஸோ இது ஓகேங்களா? இந்த 2 ஒன்ஸையும் இந்த இதையும் 4ஆ நம்ம கன்சிடர் பண்ணலாமா? கன்சிடர் பண்ணலாமாப்பா? எஸ் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் இந்த ஓகேங்களா? இந்த 2 இந்த 2ஐ இந்த 2ஐ ஓகேங்களா? ஸோ 4ஆ 4ஆ வந்துருதா? ஓகேங்களா? 4 4ஆ வந்துருதாப்பா? ஓகேங்களாப்பா? 4 4ஆ வந்துருதா நமக்கு? ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 குரூப்பிங்க கண்டுபிடிங்க. ஓகேங்களா? 8 குரூப்பிங் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இத கண்டுபிடிங்க. ஆப்ஷனுக்கு மூவ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நான் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கிறேன். 0 0 0 1 1 0 1 1 ஓகேங்களா? அடுத்து 0 0 0 1 1 0 1 1 ஓகேங்களா? எழுதியாச்சு. ஸோ இப்ப ஒரு இது ஃபர்ஸ்ட் குரூப், இது செகண்ட் குரூப். ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணியாச்சா? தேர்ட் குரூப்பா நம்ம 8 குரூப்பா கன்சிடர் பண்ணிக்கலாம்ப்பா. இந்த தேர்ட் குரூப்பா நம்ம என்ன பண்றது? 8 குரூப்பா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவாப்பா? ஏன்னா இந்த ஒன்ஸ் எல்லாமே இருக்கும்ல. இந்த ஒன்ஸ் எல்லாமே நம்ம இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்ஸர செக் பண்ணுங்க. எத்தன நமக்கு 3 வேரியபிள் தனித்தனியா நமக்கு வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா 3 குரூப்பிங் தான் நமக்கு இருக்கும். அப்படி நம்ம ஆப்ஷன்ல இருந்தே நீங்க மோஸ்ட்லி போயிருங்கப்பா. ஆப்ஷன் மூலமாவே போயிருங்க. ஸோ இந்த 8 குரூப்பிங்க இது தேர்ட் குரூப்பா நான் கன்சிடர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் தேர்ட் குரூப்பிங்ல பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். கிளாஸ்ல டீட்டெயிலா இத நம்ம சொல்லியாச்சு. ஸோ ஒய் பார், ஒய் பார். ஸோ இது 2ல எதுப்பா காமனா இருக்கும்? ஒய் பார் தான் காமன். ஓகேங்களா? தென் பிளஸ். ஓகேவா? அடுத்து குரூப் 1 எடுக்கலாமா? குரூப் 1 என்னென்னப்பா? ஸோ ஒய் டபிள்யூ பார் எக்ஸ் பார் ஓகேங்களா? டபிள்யூ பார் எக்ஸ் ஓகேங்களா? இது ஓகேங்களா? இது 2யும் நான் ஃபர்ஸ்ட் குரூப்பிங் எடுத்திருக்கேன். அந்த சைடு பார்த்தோம்னா இங்க என்னென்ன கிடைக்குது? ஸோ ஒய் இசட் பார் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இது 2ல இருந்து ஒய் பார் வந்தோடனே நம்ம ஆன்சர் பின்னு நோட் பண்ணிடலாம்ப்பா. ஓகேங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாம்ல 1 வந்துட்டாலே ஆன்சர் டக்குன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ ஒய் பார்ன்னு எடுத்துட்டோம். ஸோ இது 2ல எதுப்பா காமனா இருக்கு? ஓகேங்களா? இது 2ல எது நமக்கு காமனா இருக்குன்னு பாருங்க. எந்த குரூப்பிங் நம்ம எடுத்திருக்கோம்? இந்த குரூப்பிங் எடுத்திருக்கோம். டபிள்யூ எக்ஸ் பார் டபிள்யூ எக்ஸ் ஓகேங்களா? ஸோ இந்த குரூப்பிங்கோட இதை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்படி 4 நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒய் இசட் பார் ஓகேங்களா? ஸோ 4 கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க நமக்கு என்ன வரும் நமக்கு? டபிள்யூ பார் வந்து ஒய் இசட் டபிள்யூ பார் எக்ஸ் பார் டபிள்யூ எக்ஸ் இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்? டபிள்யூ பார் எடுத்துரும். ஓகேங்களா? தென் இதுல இருந்து பார்த்தோம்னா ஒய் இசட் பார் வருது. இந்த இடத்துல நமக்கு என்ன தப்போ ஏதாவது பண்ணியிருக்கோமா? டபிள்யூ பார் ஓகேப்பா. இப்ப இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு லாஸ்டா இந்த கொஸ்டின் வரும்ப்பா. ஓகேங்களா? லாஸ்டா இந்த கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸோ டோன்ட் கேர்வை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்கப்பா. ஓகேங்களா? சிம்பிளிஃபை பண்ணிடுவோமா? இங்கேயும் 4 வேரியபிள் தான். ஸோ 3 4
WX YZ. ஓகேங்களா? WXYZ. ஓகேங்களா? டோன்ட் கேர் வச்சு நம்மள சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்ணிடுறேன்ப்பா. ஓகேங்களா? W பார் X பார் W பார் X WX then WX bar. So Y bar Z bar Y bar Z YZ YZ bar. ஓகேங்களா? ஸோ இப்போ எங்கெங்கப்பா? ஸோ 1 0 1 2 3 4 5 6 7 8 9 sorry 8 9 10 11 12 13 14 15. ஓகேங்களா? டோன்ட் கேர் இதெல்லாம் நோட் பண்ணிடலாம். ஸோ 1 பிளேஸ்ல 1 3 7 11 இருக்கு 11 15. ஓகேவா? டோன்ட் கேர் என்னென்ன இருக்கு 0 2 5. ஓகேவாப்பா? இப்போ நம்ம பண்ணிடுவோமாப்பா? குரூப்பிங் பண்ணிடலாமா? ஸோ 4 1s எங்க இருக்கு? ஓகேங்களா? 4 1s எங்க இருக்கு? குரூப்பிங் நான் வேற கலர்ல பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு இடத்துலயும் 4 1s. ஓகேங்களா? ஸோ இங்க ஃபுல்லா இந்த டோன்ட் கேரை குரூப்பிங் தான். ஓகேங்களா? டோட்டலா எத்தனை குரூப்பா? மோஸ்ட்லா 2 குரூப் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் நீங்க செக் பண்ணீங்க 2 குரூப்ல தான் வரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் இந்த 4 1 ஓகேங்களா? 4 1s ஃபர்ஸ்ட் குரூப் நம்ம பண்ணும்போது நமக்கு என்னன்னா இது ஃபுல்லா கேன்சல் ஆயிரும். ஸோ YZ நமக்கு கிடைக்கும்ப்பா. YZ எங்க இருக்கு? எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பில YZ இருக்கு. தென் இந்த குரூப்பிங்ல பார்த்தோம்னா நமக்கு W பார் காமனா இருக்கு. ஸோ W பார் இங்கிட்ட இங்க என்னப்பா இருக்கு? YZ இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும்? W பார் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இது ரெண்டையும் நம்ம காமனா எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? Z கிடைக்கும். ஸோ W பார் இப்படியும் இப்படியும் பண்ணனா இப்படி நம்ம எழுதலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு YZ W பார் Z அப்படின்னு நமக்கு இந்த கொஸ்டின் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. ஓகேங்களாப்பா? ஸோ அடுத்து 18th கொஸ்டின் போயிடலாம். 18th கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ 18th கொஸ்டின் என்னப்பா நமக்கு கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நமக்கு A கிடைக்கும், இங்க நமக்கு B கிடைக்கும், இங்க C பார். ஓகேங்களா? ஸோ இது என்ன கேட்டுப்பா? இது ரெண்டு கேட். ஓகேங்களா? ரெண்டு கேட் கிடைப்பா. ஸோ A B C பார். ஓகேங்களா? A B C பார் எங்க இருக்கு? ஆப்ஷன் D. ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த கொஸ்டின். ஸோ இது என்ன கேட்டுப்பா? ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். எல்லாமே இந்த எதுக்கு இந்த இன்வெர்ட் பண்றது உங்களுக்கு அந்த டயக்ராம்ல லாஜிக் கேட் யூஸ் பண்ணி நமக்கு எக்ஸ்பிரஷன் ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது இந்த இன்வெர்ட் பண்ணி கொடுக்குற கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு ஹெல்ப்பா இருக்கும்பா. ஸோ இது என்ன கேட்பா? இது NAND கேட். ஓகேங்களா? ஸோ NAND கேட்டை ஒரே இன்புட்ல நமக்கு கொடுத்துருக்கும் போது நமக்கு என்னப்பா கிடைக்கும்? ஜஸ்ட் இன்வெர்ட் ஆகி கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் பார் கிடைக்கும், இங்க எக்ஸ் கிடைக்கும். இங்க என்ன கேட்பா யூஸ் பண்ணியிருக்காங்க? ஓகேங்களா? இங்க என்ன கேட் கொடுத்துருக்காங்க? நமக்கு எக்ஸ் ஆர் கேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? விச் மீன்ஸ் எக்ஸ் பார் நமக்கு எக்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி எழுதுவோம்? இப்ப ஏ பிளஸ் பின்னு கன்சிடர் பண்ணும். விச் மீன்ஸ் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பார் பி ஈக்குவல் டு நமக்கு இதுக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு ஏ பார் பி பிளஸ் ஏ பி பார் இது என்னப்பா கிடைக்கும்? ஓகேங்களா? அப்ப எழுதிடுவோமா? அப்ப ஏக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பார் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பார் பார். பிக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிளஸ் ஏக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பார் பார். பி பார்னா என்னப்பா? எக்ஸ் பார். ஓகேங்களா? பிக்கு என்னது? எக்ஸ். ஸோ எக்ஸ் பார். ஓகேங்களா? ஸோ இங்க பாரும் பாரும் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் தான் கிடைக்கும். பிளஸ் இங்க ஒரு எக்ஸ் பார் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும்? ஸோ F2 ஓட வேல்யூ நமக்கு என்னவா கிடைக்கும்? ஓகேங்களா? ஸோ F2 ஓட வேல்யூ நமக்கு 1. ஓகேங்களா? ஸோ இதுதான்ப்பா. நம்ம ஆர் பண்ணிருக்கோம்ல, which means A plus A bar. ஓகேங்களா?
ஸோ அதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் 1. ஸோ இங்க 1 இங்க சேம் எக்ஸ். ஓகேங்களா? ஓகேங்களா? அப்போ 1 இது என்ன கேட்டுப்பா? இது என்ன கேட்டுப்பா? இது 2 கேட். ஸோ NAND கேட்டுங்கப்பா A டாட் எக்ஸ் ஹோல் பார் இருக்கும். ஸோ 1 இன்டு எக்ஸ் என்னப்பா? எக்ஸ். எக்ஸ் ஹோல் பார் எடுத்தா எக்ஸ் பார். ஸோ இதோட ஆப்ஷன் எங்க பாருக்கு? எக்ஸ் பார் ஈக்குவல் டு டி. ஓகேங்களா? ஸோ பி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவாப்பா? ஸோ கரெக்டா அதுக்கு தான் இந்த இது எல்லாமே நான் கேட் கிளாஸ் அப்பவே உங்களுக்கு எடுத்திருப்பேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாமாப்பா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபிகர் ஷோன் த அவுட்புட் ஒய் இஸ் ரெக்வயர். ஸோ இந்த அவுட்புட் நமக்கு கிடைக்கணும். ஸோ இந்த இடத்துல எந்த கேட் யூஸ் பண்ணா நமக்கு இந்த அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏ பி இதை நான் இன்வெர்ட் பண்ணா நமக்கு என்னப்பா? ஏ பார் கிடைக்கும். இந்த இடத்துல நமக்கு பி பார் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்க? G2 ஒண்ணு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கணும்? ஏபி பிளஸ் சி பார் டி கிடைக்கணும். அதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த இடத்துல என்னது? 2 இன்புட். ஓகேங்களா? 2 இன்புட் நம்ம இங்க அண்ட் கேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அண்ட் கேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இங்க ஒரு ஆர் 2யும் நம்ம ஆட் பண்ணியிருக்காங்க. அப்ப நமக்கு G2 என்னன்னு தெரிஞ்சு போச்சுப்பா. ஆர் கேட்னு தெரிஞ்சிருக்கு. அப்ப ஆப்ஷன் பி தப்பு. ஆப்ஷன் டி தப்பு. ஏயும் சியும் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஆர் கேட் நமக்கு G2 ஆர் கேட் தெரிஞ்சிருக்கு. அப்ப G1ல என்ன ப்ராசஸ் இருக்கு? ஸோ நமக்கு இங்க என்னவா கிடைச்சணும்னா ஏபியா வரும். ஓகேங்களா? ஏ பார் பி பார் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏ பார் பி பார் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? இங்க நாரும் நாண்டும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன ப்ராசஸ் ஆயிருந்துச்சுன்னா இங்க நமக்கு ஏபியா கிடைக்கும். ஸோ ஒண்ணு நார் கேட் யூஸ் பண்ணிக்கலாம், NAND கேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ நார் கேட் பண்ணி போலாம். ஓகேங்களா? ஸோ நார் கேட்னா நமக்கு என்ன? நமக்கு 2 இன்புட் கிடைச்சிருக்கு. ஸோ அதை என்ன பண்ணுவாங்க? ஆட் பண்ணுவாங்க. கரெக்டா? ஏன் பண்ணுவாங்க? பார் எடுப்பாங்க. பார் எடுக்கும்போது பார்த்தோம்னா ஏ டபுள் பார் டாட் பி டபுள் பார். ஓகேங்களா? பார் பாரும் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு ஏபி கிடைச்சிரும். கரெக்டா? ஏபி தானே இங்க கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன கேட் இருக்கு? இந்த இடத்துல நமக்கு என்ன கேட் நம்ம யூஸ் பண்றோம்? நார் கேட் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட்ல நமக்கு நார் அண்ட் ஆர் கேட். ஓகேங்களா? நார் அண்ட் ஆர் கேட். ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களாப்பா? அடுத்து 21th கொஸ்டின் போலாம். 21th கொஸ்டின் NAND கேட். ஓகேங்களா? NAND கேட் அதாவது இந்த ஃபங்க்ஷன் இது என்ன கேட்டோடதுப்பா? இது எதோட ஃபங்க்ஷன்ப்பா? XOR கேட்டோட. ஸோ XOR இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு NAND கேட்? நம்ம ஒரு டேபுலர் காலம் பார்த்தோம்ப்பா. ஸோ உங்களுக்கு இங்க பார்த்திருப்பீங்க. நான் அது வந்து அந்த கொஸ்டின் எடுத்துட்டு வரேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு கிளாஸ்ல சொன்னேன். ஸோ நாட் அண்ட் ஆர் XOR இட்ஸ் நாட். டைரக்டாவே நம்ம உட்காந்து கேட்ட போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாதுப்பா. நாளைக்கு இந்த டேப்ல இருக்கிறதான் பண்ணிடலாம். ஸோ இது NAND. எவ்வளவு தானே NAND நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா வரிசையா தான் 1 2 3 4 5 தான். ஓகேங்களா? ஸோ நார் அப்ப அப்படியே சேஞ்ச் ஆகும். இது ரெண்டும் சேஞ்ச் ஆகும். இது ரெண்டும் சேஞ்ச் ஆகும். நார். ஓகேங்களா? ஸோ இப்போ XOR கேட்டுக்கு NAND கேட்டு தான் கேட்கறாங்க. ஸோ XOR கேட்டுக்கு எத்தனை NAND கேட்டுப்பா? 4. அப்ப ஆன்சர் என்னது? 4. ஓகேங்களா? ஸோ த கேட் விச் கேனாட் பி யூஸ்டு அஸ் அன் இன்வெர்டர். ஸோ நார் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? ஒரே நார் எப்படி யூஸ் பண்ணலாம்? ஒரு இன்புட்டை ஏயா சாரி NAND நார் ரெண்டையுமே நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? டைப் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ எக்ஸ் நாரை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்கேன்ப்பா. ஒரு இதுக்கு ஏயும் ஒரு இதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? 0வும் கொடுத்தா நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அண்டை தான் நம்ம என்ன பண்ணது? ஓகேவா? இன்வெர்டரை நம்ம என்ன யூஸ் பண்ண முடியாது. கேனாட் பி யூஸ்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் என்ன கேட்டா ஹவு மெனி மினிமம் நம்பர் ஆஃப் NAND கேட் யூஸ்டு. ஓகேங்களா? ஸோ எத்தனை NAND கேட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகேங்களா? அடிக்கடி நிறைய தடவை ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஓகேங்களா ஒரு NAND கேட் நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஏபிக்கு யூஸ் பண்ணிடலாமா? ஸோ ஏபிக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஏபி என்ன பண்ணணும்? ரெண்டையும் டாட் பண்ணி பார் எடுத்துருவாங்க. முடிஞ்சு போச்சா? அடுத்து நம்ம என்ன பண்றோம்? சிடி நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ சி அண்ட் டி. ஓகேங்களா? ரெண்டுக்கு ஒரு NAND கேட் போட்டுக்கலாமா? ஸோ நமக்கு ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி பார் எடுத்துருவாங்க. ஓகேங்களா? அடுத்து ஈக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரே ஒரு இன்புட் NAND கேட் போட்டுக்கலாமா? ஓகேங்களா? ஈன்னு போட்டோம்னா நமக்கு எங்க இ பார் கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்ப பாருங்களேன் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு அப்படியே எல்லாமே பாரோட நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா?
ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இன்னொரு ஒரு NAND கேட்டை ட்ரை பண்ணி பார்ப்போம், எப்படி அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இன்னொரு என்ன பண்ணுறேன், ஒரு NAND கேட் போடுறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணி பார் எடுப்போம், மல்டிப்ளை பண்ணுவோம் பார் எடுப்போம். ஸோ எடுத்துடலாமாப்பா. ஸோ எடுத்தோம்னா ஏபி பார் இங்க பிளஸ்ஸா மாறிடும், சிடி பார் இங்க பிளஸ்ஸா மாறிடும், தென் இ டபுள் பார் ஆயிரும். ஓகேவா. ஸோ இந்த பாரும் கேன்சல் ஆயிருமாப்பா, இந்த பாரும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா. சாரி, இங்கேயும் ஒரு பார் வரும், இங்கேயும் ஒரு பார் வரும். ஓகேங்களா. ஸோ ரெண்டு பாருமே நமக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ ஏபி பிளஸ் சிடி பிளஸ் இ. ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கும். அப்போ எத்தனை நம்ம NAND கேட் யூஸ் பண்றோம்ப்பா. ஸோ ஒரு NAND கேட், 2 NAND கேட், 3 NAND கேட், 4 NAND கேட். ஓகேங்களா. ஸோ டோட்டல் நம்ம எத்தனை NAND கேட் யூஸ் பண்றோம்ப்பா, 4 NAND கேட் நம்ம மினிமம் யூஸ் பண்றோம். ஸோ ஆன்சர் 4. ஓகேங்களா. 24th question. The gate whose in output is low if only if all inputs are high. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எல்லாமே செக் பண்ணிருக்கோம். ஓகேங்களா. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். 0 0 0 1 1 0 1 1. ஓகேங்களா. ஸோ இப்போ ஆர் கேட்டாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், ஜஸ்ட் ஆட் பண்ணி தான். ஸோ 0 0 0 0 1 1 1 1 1 1 1. ஓகேங்களா. இப்போ இதுவே நார் கேட்டாக இருந்தால் ஜஸ்ட் அதை அப்படி ஆப்போசிட்டா 1 1 1 0 1 0 1 0. ஓகேங்களா. இப்போ அடுத்து அண்டு கேட் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தானே. ஸோ 0 இன்ட்டு 0 0, 0 இன்ட்டு 1 0, 1 இன்ட்டு 0 0, 1 இன்ட்டு 1 1. ஸோ இதுவே NAND கேட் எடுத்தா ஜஸ்ட் ஆப்போசிட். ஓகேங்களா. ஸோ 0னா 1 1 1 0. ஓகேங்களாப்பா. ஸோ இப்போ இவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, த கேட் whose output is low, ஏதோ ஒரு அவுட்புட் லோ, ஒன்லி இஃப் ஆல் இன்புட்ஸ் ஆர் ஹை, எல்லா இன்புட்டும் ஹை, பட் நமக்கு அவுட்புட் லோவா இருக்கும், ஜீரோவா இருக்கணும். ஸோ அப்ப இதுக்கும் லோவா இருக்கு, இதுவும் லோவா இருக்கு. ஸோ NAND கேட் நார் கேட் ரெண்டுமே இருக்கு. ஓகேங்களா. ரெண்டுமே நமக்கு லோவா இருக்கு. பட் அங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நல்ல கொஸ்டின் நம்ம ரீட் பண்ணணும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சாரி ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன். இங்க என்ன இருக்கு, ஆர் நார். ஓகே, கரெக்டாக தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் அண்டு ஒன்லி இஃப் ஆல் இன்புட்ஸ் ஆர் ஹை. ஓகேங்களா. அதாவது எல்லா இன்புட்ஸுமே நமக்கு ஹையா இருக்கணும். பட் அது என்னவா இருக்கணும், அது எதுவா இருக்கணும், அந்த அவுட்புட் லோவா இருக்கணும். இன்புட் ஹையா இருக்கும்போது மட்டும்தான் அவுட்புட் லோவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இன்புட் ஹை அண்ட் லோக்கு அவுட்புட் லோவா தான் இருக்கு, இன்புட் ஹை அண்ட் லோக்கு அவுட்புட் லோவா தான் இருக்கும். ஸோ அப்ப நார் வராது. ஓகேங்களா. நம்ம இது ரெண்டு தான் இப்போதைக்கு எடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி. பட் இங்க NANDல பாருங்க. ஓகேங்களா. இன்புட் ஹையா இருக்கும்போது அவுட்புட் லோவா இருக்கா, பட் இங்க மத்ததெல்லாம் செக் பண்ணுங்க. ஓகேங்களா. இன்புட் ஹை அண்ட் லோ வரும்போதும் நமக்கு என்ன ஆகுது, அவுட்புட் ஹையா இருக்கு. ஓகேங்களா. பட் இங்க அவுட்புட் என்னது, லோவா இருக்கு. ஸோ இதுபடி என்னப்பா, ஆப்ஷன் படி NAND தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு இன்புட் ஹையா இருக்கணும், அவுட்புட் லோவா இருக்கணும். ஆனா இன்புட் ஹையா இருக்கும்போது மட்டும்தான் அவுட்புட் லோவா இருக்கும். பட் இங்க வந்து இன்புட் 1 0 மாத்தி இருக்கும்போது அவுட்புட் லோவா இருக்கு. அதனால நம்ம நார் கேட் நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம், NAND கேட் தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா. ஸோ 25th கொஸ்டின் போயிடலாமா. ஓகேங்களா. ஸோ 25th கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான்ப்பா. இது என்ன கேட்டுப்பா, NAND கேட்டு தான். ஸோ ஜஸ்ட் என்னது, ஒன் இன்புட் தான். அப்போ நமக்கு இங்க என்னவா கிடைக்கும், ஏ பாரா கிடைக்கும், இங்க பி பாரா கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணி NAND கேட்ல என்ன பண்ணுவோம், பார் எடுப்போம். ஸோ பார் எடுக்கும்போது ஏ பார் பார் பிளஸ் பி பார் பார், ரெண்டு பாரும் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு ஏ பிளஸ் பி. அப்ப இது என்ன கேட்டுப்பா, இது ஒரு ஆர் கேட். ஓகேங்களா. ஸோ 25th கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆர் கேட்பா. ஓகேங்களா. ஒரே ஒரு ப்ராப்ளம் பெண்டிங்ல இருக்குப்பா. ப்ராப்ளம்க்கு மூவ் ஆகும். ஓகே பாப்பா. 16th கொஸ்டின் நம்ம பார்த்துருவோமா. இதுல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம லாஸ்டா பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 16th கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, பை கொடுத்துருக்காங்க. ஸோ பை கொடுத்தா நம்ம என்ன இது நம்ம எஸ்ஓபி கண்டுபிடிப்போம். கரெக்டா. ஸோ எஸ்ஓபி கண்டுபிடிப்போம். ஸோ ட்ரூத் டேபிள் போட்டுடலாம், சாரி கேமப் போட்டுடலாம்.
ஸோ அடிஷ்னலாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னென்ன இருக்குப்பா? டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட். ஓகேங்களா? ஸோ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓகேங்களா? இங்க சைடில் பார்த்தோம்னா 0, 0 which means W bar, X bar, 0, 1, 1, 0, 1, 0, 1, 1. ஓகேங்களா? ஸோ மேலேயும் பார்த்தா 0, 0, 0, 1, 1, 0, 1, 1. ஓகேங்களா? இப்போ 0க்கு பதிலாக 0 பிளேஸில் 1, 1க்கு பதிலாக ஒரு 1, 2க்கு 1, 4க்கு 1, 5க்கு 1, 6க்கு 1, 8க்கு 1, 9க்கு 1, 12க்கு 1, 13க்கு 1, 14க்கு 1. ஓகேவா? ஸோ இப்போ இதை குரூப்பிங் பண்ணிடலாமாப்பா? குரூப்பிங் பண்ணிடலாமா? எப்படி குரூப்பிங் பண்ணலாம் ஃபஸ்ட்டு? ஃபஸ்ட்டு 4 4s பார்ப்போமா? 8 1s இருக்கா? ஓகே. ஃபஸ்ட்டு 8 1s நம்ம எடுத்துடலாம். ஸோ 8 1s எடுத்துடவா? ஸோ 8 1ஸ்ல எடுத்துட்டோம்னா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ மேலே உள்ள டேர்ம் தான் நமக்கு வரும். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒய் பார் வந்து காமனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒய் பாரை நம்ம ஆன்சராக பிக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பார்த்தா ஆப்ஷன் பி நமக்கு கிடைச்சிருக்குப்பா. ஓகேங்களா? ஒய் பாரை நம்ம எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் குரூப்பிங் பாருங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் குரூப்பிங் எப்படி இருக்குன்னா, நெக்ஸ்ட் குரூப்பிங் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பக்கம். ஓகேங்களா? இந்த பக்கம் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சைட் கிரீனில் பண்ணுற பாருங்க. 2லனா 1 போடலையே. 2ல ஒரு 1 வரும். 2ல ஒரு 1 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் தென் இந்த சைட். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் நம்ம குரூப்பிங் பண்ணுறோம். ஸோ குரூப்பிங் பண்ணும்போது இங்கே என்ன இருக்குது? ரெண்டுலேயும் காமனாக டபிள்யூ பார் இருக்குது. ஸோ டபிள்யூ பார். ஓகேங்களா? ஸோ இதையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல அப்போ போன தடவை நம்ம மிஸ்டேக் பண்ணிக்கிறோம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணாமல் இருந்துட்டோம். ஸோ இது ரெண்டையும் நமக்கு கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு எது காமனாக இருக்குது? இசட் பார் காமனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இசட் பார். ஓகேங்களா? ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்ன குரூப்பிங் பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் என்ன குரூப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2வும் இந்த 2வும். ஓகேங்களா? இது ரெண்டையும் நம்ம குரூப்பிங் பண்ண போகிறோம். ஸோ குரூப்பிங் பண்ணும்போது பார்த்தா, ஸோ இதில் எதுப்பா காமனாக இருக்குது? ஸோ எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸ் அண்ட் தென் இதையும் நமக்கு கம்பேர் பண்ண போகிறோம். அதாவது ஒய் பார் இசட் பார் தென் ஒய் இசட் பார். ஓகேங்களா? ஒய் இசட் பார் இதில் எதுப்பா காமனாக இருக்குது? இசட் பார் காமன். ஸோ இசட் பார். ஸோ ஆன்சர் என்னப்பா? பி. நமக்கு ஒய் பார் ப்ளஸ் இசட் பார் சாரி டபிள்யூ பார் இசட் பார் ப்ளஸ் எக்ஸ் இசட் பார். ஓகேங்களா? எக்ஸ் இசட் பார் இதுதான்ப்பா நமக்கு ஆன்சர். ஸோ குரூப்பிங் மட்டும் நம்ம கரெக்டாக 8 1s 4 1s ஃபோல்ட் பண்ணி எப்படி நம்ம குரூப்பிங் பண்ணணும் அதை மட்டும் நல்லா லேர்ன் பண்ணிக்கிறோம். ஓகே 25 கொஷனோட டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூப்பா. தேங்க்யூ.